இது வந்து சிவகாசி என்ன பாது பட்டாசு பிஜ்லி வெடி பிரியாணி. பிஜ்லி வெடி பிரியாணி. பாய் சொல்லுப்பா. நம்ம என்னென்னமோ பிரியாணிலாம் பண்ணியிருக்கோம். ஆமாம். என்னென்ன பிரியாணி பண்ணி சிக்கன் பண்ணியிருக்கோம், மட்டனு பீஃப் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். புது விதமாக என்ன பண்ண போகிறோம்? பிஜ்லி பிரியாணி. பிஜ்லி பிரியாணி. ஆமா. சிக்கனை வச்சு வட்டி பிரியாணி செய்துக்கிறா. வெட்டிங்களை வச்சு வெடி பிரியாணி. நீ வெடி பிரியாணி. வெடி பிரியாணி ரெடி பண்ணிடலாமா? வா பாய் போலாம். பாருங்க மக்களே, இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். தீபாவளி கொண்டாட்டம்ன்றதுனால வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. சிறு பிள்ளைங்களும் இதை ட்ரை பண்ணாதீங்க. பாய் சொல்லுறதுனா பாய். பாய் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்காக நாங்கள் தீபாவளியை கொண்டாடுற சந்தோஷத்துக்காக இது பண்ணுறோம்னா பாய். வெடி பிரியாணி ரெடி பண்ணிடலாமா? வா பாய் போலாம். பாய் எதுக்கு பாய் அடுப்பு இப்போ இது பண்ணுற? இது வந்து சிவகாசி என்ன பாது பட்டாசு பிஜ்லி வெடி பிரியாணி. பிஜ்லி வெடி பிரியாணி. இப்போ வந்து என்ன பிரியாணி செய்யணும் உங்களுக்கு? பாய் பிரியாணி நான் செய்யறேன், நீ வந்து என்ன செய்ய சொல்லிட்டியா? நான் செய்யறேன், நீ பாரு, கடைசியா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அடுப்பு ரெடி பண்ணிட்டியா? அவ்வளவுதான், நான் வைக்கிறேன். பாத்து வைக்கலாமா? வந்து சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும். அப்படியா? அதனால வந்து கடையில செய்யணும். பிஜ்லி வெடியை பிரிச்சு கொட்டிக்கலாம். கொட்டுனா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பிஜ்லி வெடி பிரியாணி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிஜ்லி வெடியை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் லைட்டா சேர்த்துக்கலாம். மசாலாக்காக பாத்தீங்கன்னா எல்லா வெடியும் கொஞ்சம் பிரிச்சு கொட்டி இருக்கிறோம். என்ன வெடின்னு சொல்லுவா. குருவி வெடி, சங்கு சக்கரம், பூத்தொட்டி, லட்சுமி வெடி, ஆட்டோ பாம்பு, ஜீப்ரா வெடி ஒரு 20 கிராம் சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்த்து 2 கிராம் மெத்தி 20 கிராம் சேர்த்துக்கலாம். மசாலா கலக்குப்பா. மிக்சர் மசாலா கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லான கரம் மசாலா கொட்டுங்க. கலர் பேப்பர்ல கலரா இருக்கு பாருங்க, அதனால தான் கரம் மசாலாவா. நல்லா காரசாரமா காட்டா இருக்க யானை வெடி மருந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். மருந்து சிந்த கூடாதுப்பா, காட்டா இருக்கும். இது புரட்டாசி மாசம்ன்றதுனால நம்ம பேப்பர் மேக்கரை சேர்க்க போறோம். மிக்சர் பிஜ்லி வெடி மசாலா பேப்பர் மேக்கர் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஐயா குஜிலி வெடி ரெடி ஆயிட்டுமா? பிஜ்லி வெடி பயம் ரெடி. 10 தம்மு போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். கலர்பா ஒரு ஆயிடுதாப்பா. கடைசியா டேஸ்டுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். பிஜ்லி வெடி பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பிஜ்லி வெடி பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. வெடிக்கு தான் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பிரியாணி செய்து கிட்ட வந்து கூப்பிடு. நீ என்னடா தூரம் ஓட சொல்றீங்க? பிஜ்லி வெடி பிரியாணி. வெடி பிரியாணில வெடி பிரியாணி வர பத்தையா கடவுளே. பிஜ்லி வெடி ரெடி. ரெடி ஆயிடுச்சு. சொல்றேன் போட்டு பார்த்துக்கலாம். பிஜ்லி வெடி பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோலாகலமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்த்துக்கலாம். வாசனை இங்கே தூக்குது. அப்படியே பார்த்து ஒன்றும் தூக்கிட்டு போகுது. ஐயா மசாலா நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக வெந்து வந்துக்குது ஐயா. டேஸ்ட் பார்த்துலாம். 3 கிலோ சிவகாசி வெடியை வச்சு பிஜ்லி வெடி பிரியாணி செய்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லு ஐயா. சரி ஐயா. பாய். ஐயா பயங்கரமா செஞ்சுக்கிறது பாரு ஐயா. நம்ம செய்த வெடி பிரியாணியை
சும்மா சிவகாசியில் இந்த சவுண்டு கேட்டல எப்படி ஆமா இருந்தது? தெறிக்கி விட்டுச்சு தல. விட்டுச்சு டம்மா டும்மா டப் டப்பா 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 அந்த சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெட்டி பிரியாணி. அருமையாக இருக்குது தல. எப்படி இருக்குதல? ஆஹா தலை சூப்பரா சூப்பர் தலை. வேற மாதிரி டேஸ்ட் தல. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணது. யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு காமெடிக்காக வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணது. யாரும் இதை தயவு செய்து முயற்சி பண்ண வேண்டாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி வெடியை வச்சு வெடி பிரியாணி செய்தோம். பிஜ்லி வெடி பிரியாணி செய்தோம். வெடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.